ஹாய், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு பால், நட்ஸ், சீட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. சைடில் நட்ஸ் அண்ட் சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஏலக்காய் சேர்த்து. ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸ் அண்ட் சீட்ஸு, ஏலக்காயெல்லாம் எடுத்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு பனானா ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டாக இருக்கணும்னு சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கணும், அதனால கொஞ்சம் குறைனே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அது பால் நல்லா சூடானோன்னு சேர்த்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 20-30 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது ஐஸ்கிரீம் மோல்டில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் இருந்த கண்டெய்னரில் கீழே மட்டும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டேன். நைஃப் வச்சு கட் பண்ணி சர்வ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வீட்டில்.